என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் இருப்பதை அப்படியே சொல்லட்டுமா? நீ எதை யோசிக்கின்றாய்? என்ன செய்ய திட்டம் தீட்டியுள்ளாய்? என்னவெல்லாம் செய்ய போகின்றாய்? அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நிகழப் போகின்றது என எல்லாவற்றையும் வரிசையாக சொல்லப் போகின்றேன். கேட்ட பின் நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய். தூக்கி எறியவும் முடியாமல், விலகிச் செல்லவும் முடியாமல், வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல், நொடிக்கு நொடி நினைத்து வருத்தப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு உறவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அவர்களை நீ ஆழ்மனதில் நேசித்து விட்டாய். என்ன செய்வது என்று தெரியாமல், வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ என்று தெரியாமல் தானே தவிக்கின்றாய். வருந்தாதே என்றெல்லாமே. தவறு செய்பவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கத்தான் செய்கின்றது. அவர்களுடைய கர்மா அவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடாது. இருந்தாலும் என்னுடைய அன்பு குழந்தையான உனக்காகவே உன்னுடைய பெருமாள் அதை எல்லாவற்றையும் சரி செய்து அந்த உறவையும் உன்னுடைய வசம் வந்து சேர்க்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரும் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன் மீது உண்மையான பாசத்தோடும் அக்கறையோடும் இருக்கும்படி நான் செய்கின்றேன் என்றல்லமே. பொய் பேசுபவர்களுக்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? அவர்கள் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள். இதுவே அவர்களுக்கு சிறப்பான தண்டனைதான். அளவில்லாத அன்பாக இருந்தாலும் அதை எல்லோருக்கும் நீ அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. என் தங்கமே, யாராவது உன்னை தவிர்த்து விட விரும்புகிறார்கள் என்று நீ உணர்ந்தாலே மீண்டும் அவர்களை தொந்தரவு செய்யாதே. அவர்கள் உன்னை எந்த தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ இருந்துவிடு. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை மாறத்தான் போகின்றது. அன்பும் அமைதியும் நிறைந்த நிறைவான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய். அப்பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த விஷயங்களுக்காகவா நாம் கவலைப்பட்டோம் என்று இப்போது நடப்பதையெல்லாம் நினைத்து அப்போது நீ மனம் சிலிர்த்துதான் போகப் போகின்றாய். நீ எதை நினைக்கின்றாயோ அதுதானே உன்னுடைய மனதில் மீண்டும் மீண்டும் யோசனைகளாக வருகின்றது. அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி நீ சிந்தித்து விட்டால் போதும். மீண்டும் மீண்டும் அதை பற்றிய நினைவுகள் தான் வந்து உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கின்றது. நீ எதற்காகவும் வருந்தாதே என்றல்லமே. கடந்த காலத்தை நினைத்து நீ கவலைப்படுவது என்பது கடுகளவு கூட உனக்கு உபயோகப்படாது. சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதம் கொண்ட மனிதர்களிடம் பழகுவதை விட்டுவிட்டு தனியாக இருப்பதே மேலென்று என்னை நோக்கி வா. துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு யார் ஒருவர் துன்பம் நினைக்காமல் வாழ்கின்றாரோ அவர்கள்தான் உயர்ந்த மனிதர்கள். எனதன்பு குழந்தையான நீ இப்பொழுது அளவில்லாத துன்பங்களால் வாடிக்கொண்டிருக்கிறோமே என்று மற்றவர்களுக்கு பழி சொல்ல நினைக்காதே. உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கின்றேன். உன்னுடைய வார்த்தைகளின் அருமை பெருமை தெரிந்தவர்களிடம் மட்டும் நீ வாதம் செய்தால் போதும். வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களிடம் நீ மௌனமாக இருந்து விடு என்றல்லமே. உன்னை சார்ந்த மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து நீ மனவேதனையை அடைவதை விட அவர்கள் அப்படித்தான். பெருமாள் அதை பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் சரி செய்து கொடுங்கள் அப்பா என்று என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக வாழ பழகுவதுதான் உனக்கு நல்லது. எங்கிருந்தாலும் நீ நீயாகவே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் நீ இழக்க மாட்டாய் என்றல்லமே. அதிகம் பொறுமை உள்ளவர்களால் மட்டும்தான் காரியத்தை சாதிக்கும் திறமை இருக்கும். நீயும் கொஞ்சம் பொறுமையோடு இரு. உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கின்றேன். பயமும் நடுக்கமும் கவலையும் இப்போது உனக்கு வேண்டாம் என்றல்லமே. இவை எல்லாவற்றையும் நீதான் உனக்குள்ளேயே உருவாக்கிக் கொள்கின்றாய். கவலைகள் என்பது இரண்டு வகையில் மட்டும்தான் வந்து சேரும். ஒன்று, கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களின் நனவாக வந்து சேரும் கஷ்டங்கள். இல்லையென்றால் எதிர்காலம் என்னவாகுமோ என்கின்ற கவலைகளால் வரும் பயத்தால் வந்து சேரக்கூடிய கவலைகள். உன்னுடைய மனதில் எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் தூக்கி எறிந்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேற்றம் அடைவாய். நீ நினைத்த காரியம் ஒன்றையும் நான் இப்போது உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன்.
மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உருக்கமான வேண்டுதலை நான் கேட்டேன். உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னுடைய வீட்டு வாசலில் சந்தோஷமாக காத்து கொண்டிருக்கிறேன். தாமதிக்காமல் இதனை முழுமையாக கேள். என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். நான் ஒருமுறை என்னுடைய பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டால் அந்த வீட்டில் அன்னத்திற்கு குறைவிருக்காது, செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது, அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்து குலுங்கும். இல்லை என்ற சொல்லுக்கே அவர்களுடைய வாழ்க்கையில் தேவை இருக்காது. அதுபோலவே உன்னை நான் இன்று உன்னுடைய வீட்டில் சந்திக்க வந்திருக்கிறேன். கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே உன்னை வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன். அதற்கான நேரத்தை காத்து கொண்டிரு, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். என்ன அப்பா, சோதனைகளையும் நீங்கள் தான் தருகிறீர்கள், அதற்கான ஆறுதலையும் நீங்கள் தான் தருகிறீர்கள், இது நியாயமா அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? ஆறுதல் என்பது உன்னுடைய காயத்திற்கு தற்காலிக மருந்து. ஞானம் என்பது உன்னுடைய காயத்திற்கு நிரந்தர தீர்வு. நான் உனக்கு ஞானத்தை தருவதற்காகவே நினைக்கிறேன். சோதனைகளின் மூலமே அனுபவம் பிறக்கும், அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும், ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும். அதற்காகத்தான் கண்மணி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் வருகின்றன. அந்த சோதனைகளின் மூலம் நீ அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஞானத்தை அடைவாய். இதுவே உன்னுடைய அப்பாவின் எதிர்பார்ப்பு. அதற்காக இத்தனை காலங்களா அப்பா, எத்தனை ரணங்களைத்தான் நான் தாங்கிக் கொண்டிருப்பது என்று கேட்கின்றாயா? என் செல்லமே, காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது. ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். உனக்கு ஏற்பட்ட இந்த காயத்திற்கும் உனக்கு ஏற்பட்ட இந்த பல இழப்புகளுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். அப்போது நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து உன்னுடைய நிகழ்காலத்தை கெடுத்துக் கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களையும் வளர்த்து கொண்டு, எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். உன்னுடைய எண்ணம் தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அதனால் உன்னுடைய எண்ணத்தை செம்மைப்படுத்திக் கொள். அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும். என் குழந்தையே, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்து விட்டது. அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய், ஆசை அதிகமானால் துன்பப்படுத்தப்படுவாய்.